ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord CE4 Lite இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கூடவே நம்மளுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus Nord CE4 Lite இது வந்து பட்ஜெட் ஃபோன், அதாவது இதோட பேசிக் ஃபோன் இதாங்க. 6.6 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அடுத்து பிரைட்னஸ் லெவல் வந்து 5050 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்டேர் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் ரீஃப்ரெஷ் ஓகேவாக இருக்குது. 120 கொடுக்குறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஒரு டீசெண்டான டிஸ்பிளே, ஓகேங்களா? இன்னும் எதிர்பார்த்துக்கலாம், AMOLED கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருக்குது. அடுத்தது 50 MP வைட் ஆங்கிள் சென்சாருமே 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 50 MP பேக் கேமரா கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அடுத்தது 16 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, ஒரு 18,000க்கு என்ன எதிர்பார்க்க முடியும்னு நல்லா சோனி சென்சாரோட எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியோட ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகேவா இருக்குது டிஸ்பிளே. அடுத்தது 5500 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. 1.5 நாள் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும் நார்மல் யூசேஜுக்கு. அடுத்து 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரியில் இங்கே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ண சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும், ஒரு 25 to 30 நிமிஷத்துலேயே. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் கண்டிப்பாக 1.5 நாள் நிற்கிங்க. அடுத்தது 8GB RAM வேரியன்ட்டு, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியா மார்க்கெட்டில் 19,000, அதாவது 20,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ₹1 கம்மி 20,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 18,000 to 20,000, ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 6S Gen 3, ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஓகேவான ப்ராசஸ். 14,000க்கு ஓகேவா இருக்குது. 20,000க்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தான், ஓகேங்களா? அடுத்தது IP55 இருக்குது. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. இது மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. IR பிளஸ்டர் கொடுத்து நல்லா இருக்குது. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பட்ஜெட் ஃபோனுங்காட்டி அது கொடுக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க, ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது கேமரா குவாலிட்டி ஓகேவான இமேஜ் குவாலிட்டி, ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப ஓவரால் எதிர்பார்க்க முடியாது, செமையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஓகேவா இருக்குது. டிஸ்பிளே மட்டும் AMOLED கொடுத்துருந்தா ஒரு வெறித்தனமான டிஸ்பிளே வந்திருக்கு. IPS டிஸ்பிளே கொடுக்குறதுனால ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி பார்க்கலாம். ஆமாங்க, நம்மளுக்கு IPSஓட நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. அவங்க இன்னும் கொடுக்கல, ஓகேங்களா? ஆனால் இல்லை, எனக்கு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னா இது OnePlus Nord CE4 இருக்குது. OnePlus Nord 4 வரப்போகுது. இதில் AMOLED கொடுக்குறாங்க. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ப்ரைஸு ஒரு 24,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோன் எடுக்கலாம். இது வந்து ஒரு 18,000 ஃபோனுக்கு ஓகேவான ஒரு டீசெண்டான ப்ரைஸ், ஓகேங்களா? அப்புறம் இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஃபோனுக்கு இன்னும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா பெட்டராகவே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஓகேவாக இருக்குது. ஒரு 18,000க்கு அவங்க நார்மலாக எப்படி கொடுப்பாங்களோ அதை தான் அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஒன்றும் பெட்டராக ஒன்றும் கொடுக்குறாது, நார்மலாக வர மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.